அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே 30ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மே 30ல் என்ன அப்படின்னா, கோவா நம்முடைய இந்தியாவினுடைய 25வது மாநிலமாக உருவாகிய நாள் இந்த மே 30ஆம் நாளுங்க. ஜனவரி 16 1967ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த கோவா மற்றும் தியூ மற்றும் தாமன் யூனியன் பிரதேச பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூனியன் பிரதேசமாக இருந்ததை என்ன பண்ணலாம், இதோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுங்க. இந்தியாவில் ஒரு முதல் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதற்காகத்தான் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்போ எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஒரு ஒன்றிய ஆட்சி பகுதியாக ஒரு தனி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்போ எல்லாருமே அதற்கு தீர்மானம் செய்யப்பட்டதுங்க. இதையொட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா 1987ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் நம்முடைய கோவா இந்தியாவினுடைய 25வது மாநிலமாக உருவாகிய நாள் தான் இந்த மே 30ஆம் நாள். அதன் பிறகு இந்த கோவா பார்த்தீங்க அப்படின்னா 1961ஆம் ஆண்டு தான் இந்தியாவோட இணைக்கப்பட்டதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது போர்ச்சுகீசியர்களுடைய கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலம் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு இந்த மே 30ல் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ரைட் சகோதரர்களில் வில்ஃபர் ரைட் அவர்களுடைய நினைவு தினம் 1912ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. வில்ஃபர் ரைட் மற்றும் வோல்வீல் ரைட் இவங்க ரெண்டு பேர் தான் நம்முடைய அந்த ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க இல்லையா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ஜின் உந்தும் ஊர்தியில் 12 வினாடிகள் பறந்து அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை இவர்கள் செய்தார்கள், நிகழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை கையாண்டாங்க அப்படின்னா, அந்த இயற்கை ஊர்தியல் பிறப்பியல் பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உந்துதல் அடிப்படையில், அதே மாதிரி திசை திருப்புதல் அடிப்படையில் போன்ற தொழில்நுட்பங்களை கையாண்டு இதை அவங்க கண்டுபிடிச்சாங்கங்க. தன்னுடைய இந்த ஆராய்ச்சிக்காகவே இருவருமே திருமணம் செய்து கொள்ளலைங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வில்வில் ரைட் தன்னுடைய தொழில்முறை பயணமாக அவர் போஸ்டன் நகருக்கு செல்லும் போது அங்கே உடல்நிலையை பாதிக்கப்பட்டு அதன் பிறகு டைஃபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்படுறாருங்க. இதனால் அவர் சுயநினைவை இழந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் அதில் தவிர்த்தாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 45ஆம் வயதில் 1912ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் நம்முடைய வில்வில் ரைட் அவர்கள் இறந்து விட்டாருங்க. அவருடைய நினைவு தினம் தான் இந்த மே 30ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.